நான் உங்க சுதா பேசுறேன். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃப்ளூயன்சரும் இல்ல, சாதாரண பொதுமக்கள் ஒருத்தி தான். எலெக்ஷன் வந்ததுனால என்னோட கருத்து என் மனசுல தோணுனதை ஷேர் பண்ணேன். ஏன்னா ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைச்ச மாதிரி மாற்றம் வந்துருச்சு. இனி நம்ம வேலை பார்க்கலான்னு நினைக்கும் போது சில நியூஸுகளை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்மளால பேசாம இருக்க முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். இது சினிமா இல்லை, எங்களுக்கு அது புரியுது. இது சினிமா இல்லை, ஹீரோ இல்லை, அதை தாண்டி அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டோம். அதையும் தாண்டி இன்னைக்கு அவர் முதல்வருங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் யார் ரசிகர்களுக்காக ஓட்டு போட்டான்னு பேசுனீங்களோ நீங்கள் தான் இன்னும் அவரை ஹீரோவாகவே நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்போ எந்த அளவு அவரை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் அவரோட ரசிகராகவே இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். யார் யார் லஞ்சம் வாங்கினானுங்க, ஊழல் வாங்கினானுங்க, மக்களை ஏமாத்தினானுங்க எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ அவங்களையெல்லாம் விசாரணையே இல்லாமல் தலைகீழ பாலத்து கீழே கட்டி தொங்கிட்டு தலையை வெட்டிடலாமா? அப்போ இதே குரல் எழுப்புவீங்களா? சொல்லுங்க. அது மட்டும் சட்டப்படி தானே நடக்கணும். ஏன்னா நீங்கள் வாய்தா வாங்கி கோர்ட்டுக்கு மேலே மறுபடியும் அப்பீல் பண்ணி நீங்கள் தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி அதையெல்லாம் பார்ப்பீங்கல்ல. அதே மாதிரி தான் இதுவும். இங்கே சட்டத்தை மீறி யாருமே நடக்க முடியாது. அது முதலமைச்சராக இருக்கிறவருக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்கு. உங்கள் மனசில் நினைக்கிறதையெல்லாம் அவர் செய்ய முடியாது. அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்கும். அந்த பதவிக்கு உட்பட்டு அவர் என்னென்ன செய்யணுமோ செய்வார். எதுக்குமே அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. வேணும்னே நிறைய பேர் இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க தோத்து போன விரக்தியில் இருக்கிறாங்க. என்னடா கிடைக்கும், என்னடா பேசி இவன் மேல சாயத்தை போட்டு இடைத்தேர்தலையாவது நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு போராடுறாங்க. இவங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யுது? ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதுதான் பிரச்சனை. இவங்க என்னென்னவோ செஞ்சு ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் இதுக்கு தான் செய்றீங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சிருது. அதுதான் பிரச்சனை. உண்மையில ஒவ்வொன்றுக்கும் வந்து எங்கனால வீடியோ போட்டுட்டும் இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் பொதுமக்கள் எங்களோட வேலையை பார்க்கணும். இந்த ஆட்சி அதனாலதான் சரியான நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கலாங்கிறதுக்காக சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவரை ஒப்படைச்சிருக்கோம். 100% அவரை நம்புறோம். அதுக்கான டைம் கொடுங்க. இவ்வளோ கடன்ல அவரால் எதை முதல்ல செய்ய முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் செய்ய இப்பவே ஆரம்பிச்சுட்டாரு. இவ்வளோ கடன் இருக்கு, என்னால் எந்த நல்லதும் செய்ய முடியாதுன்னு அவர் தவிர்க்கல. அவர் செஞ்ச சின்ன சின்ன நல்லதை கூட அவங்களால ஏத்துக்க முடியல. எங்க இவன் ரொம்ப இன்னும் நல்ல பேர் ஆயிருமோன்னு உடனே இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிறைய பிரச்சனையை கிளம்புறதுக்கு பின்னாடி கூட எதிர்கட்சிகளோட சதி இருக்கலாம். எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இவங்க எதிரி கட்சியா செயல்படணும்னு நினைக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனையே. மக்களே என்ன வேணா நடக்கலாம். இந்த ஆட்சி மேல தப்பான பழிய போடுறதுக்காக நீங்களும் உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்களோட சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க, தெளிவா கவனிங்க, அமைதியா கவனிங்க. அமைதியா குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்கும்னு நினைப்பாங்க. தெளிவா இருக்கிற குளத்துல யாராலையும் மீன் பிடிக்க முடியாது. அதனால நீங்க தெளிவா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. எப்பவும் உண்மையான அதிகாரம் மக்கள் கிட்ட தான். அதை மறந்துட வேணாம்.